நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானேவா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி கேலண்டர் பதிவு என்ன அப்படின்னா, வீணாய் போன நாள் சிரிக்காமல் விட்ட நாளே 3/1/2025. இந்த பதிவில் இருக்கிற மாதிரி நம்ம சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷத்தை கொடுத்த 2 பேர் இந்த கேலண்டரில் இருக்காங்க. அவங்களுடைய பிறந்த நாள் இன்று. அதை ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணும். ஃபஸ்ட்டு சிவகங்கையின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலு நாச்சியார் அம்மா அவங்க தான். இவங்க விடுதலை போராட்ட தலைவி, அதாவது 18ஆம் நூற்றாண்டில் விடுதலை போராட்ட தலைவி. இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை யார் அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்கள். அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் போராட்டம் நடக்கும்போது இவங்க திண்டுக்கல் கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை மற்றும் பல பிளேஸில் அங்கங்கே ஸ்டே பண்ணி அவங்க கூட போராட்டம் பண்ணி வெற்றி பெற்றோம். அவங்களுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த வேலு நாச்சியார் அம்மா தான். அதனால் இவங்கள நினச்சி நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்லணும். இவங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டு, அதாவது இந்தியாவுடைய ஒரு சாதன பெண்மணி அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இவங்க. அதனால் அவங்கள நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாள். இவர் பிறந்தது பாஞ்சாலங்குறிச்சி 3/1/1960. இன்றைக்கு அவருக்கும் ஹாப்பி பர்த்டே எல்லோரும் சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆங்கிலேயர் காலத்தில் மிகவும் கடுமையாக போரிட்டார் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போரிட்டது மூலமாக நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணோம். அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க வரி வசூல் இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்போது வரி வசூல் பண்ண விடாமல் நம்ம மக்களை நல்லபடியாக காப்பாற்றிருக்காங்க. இந்த ஆங்கிலேயர் காலத்தில் மிக கடுமையாக போரிட்டும் போது இந்த பாஞ்சாலங்குறிச்சி ரொம்ப தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளை தானே தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அந்த பாஞ்சாலங்குறிச்சியை விட்டு வெளியில் போயிட்டார். அதனால் அந்த ஒரு இடம் பாதுகாப்பாக அமைஞ்சிச்சு. ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார் இவர். அதனால் நம்ம இவரையும் நினச்சி ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு இவங்க 2 பேரையும் இன்று நினைத்து நம்ம இந்த நாளை கொண்டாடணும். அதுக்கான பதிவு தான் இது. அதனால தான் இந்த கேலண்டரை முக்கியமாக நான் இன்றைக்கான பதிவாக சொல்கிறேன். அதே போல் இவங்கள மாதிரி நம்ம மக்களும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஒரு இடத்துலையும். நான் ஏன் இதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு பெண்மணி, அதாவது நாட்டை ஆண்டு நல்லபடியாக வின் பண்ணியிருக்காங்க. அதாவது கட்டபொம்மன் அவர்கள் மக்களுக்காக சில சிரமங்களை பட்டு நமக்காக பிரிட்டிஷ் காலத்தில் விடுதலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களை வைத்துட்டு நம்ம பெண்மணிகள் பயந்து ஒதுங்கி சில இடத்துல இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களோட திறமையை கரெக்டாக வெளிப்படுத்தி நம்மளும் சில போராட்ட குணத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வீட்டில், நம்ம உலகத்தில், நம்ம இந்தியாவில் நம்ம ஜெயிச்சு நல்லபடியாக வெளியில் வர முடியும். இதோட இந்த பதிவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.